தாங்கள் குடும்பத்தை விட்டுக் கொடுக்க கூடாது என்று களத்தில் கடுமையாக போராடுகின்றனர். சந்திரா விட்டுறாத, வெளியா கண்மணி, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா புடி. ரத்னண்ணா, கயிறை லேசா இழுத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல உள்ள மொத்த பேர் இந்த பக்கம் வந்துருவாங்க. அண்ணா இழுங்க. இப்ப பாரு, ஆட்ட சூடு பிடிக்க போகுது. அப்பா, நீங்க பின்னாடி வாங்கப்பா. வாடா. அப்படிதான். நல்லா இருங்க. பள்ளி மாப்பிள்ளையா கொக்கா இருங்க. ராமச்சந்திர குடும்பம் ஜெயிச்சுட்டாங்கப்பா. எல்லாரும் கை தட்டுங்க. அவ்வளவு பெரிய ஆளா நீ? எங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசுறீங்க. அப்பனையும் சேர்த்து வெளுத்திருக்கணும். ஆனா இருந்தாலும் அடிச்சா செத்துருவான். அதனால சேர்த்து உனக்கு உழுகுது. அன்னைக்கு அங்க கல்யாண மண்டபத்திலேயே வச்சு உன்னை வெளுத்திருக்கணும். விட்டதுதான் தப்பா போச்சு. வேணா சொன்னா கேளு. ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ எல்லாம் எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுற. இவரு இங்க வந்தாரு. அது சரி, இவரு கண்ணிலேயே தான் நான் மாட்டுவேன். என்ன செய்ய காத்திருக்காரோ? அதானே பார்த்தேன். ஐயாவுக்கு ஒரு அசிங்கன்னா தம்பி சும்மா விட்டுருமா? நீங்க சும்மா இருங்க தம்பி. அங்கேயே அடிச்சா ஐயா கேள்வி கேட்பாருன்னு தான் இங்க வச்சு அடிச்சிருக்கீங்க. என்ன தம்பி, கரெக்டா? என்ன சும்மா இரேன். என்ன நீங்க எல்லாம் இப்படி கூட இருந்து உசுப்பேத்துறதுனாலதான் இவன் யாருக்கு அடங்காம சுத்திக்கிட்டு இருக்கான். அடி வாங்கினவன் அப்படியே போயிடுவானா என்ன? திரும்ப வந்து ஏதாவது செய்ய மாட்டான்? ஐயா, தம்பி கையால ஒரு தடவை அடி வாங்கினவன் மறுபடியும் அடி வாங்க அவன் நினைக்க மாட்டாயா? மணி ஐயா, நில்லு. இனிமே எங்க அப்பா முன்னாடி அவனுக்கு மூச்சுடவே யோசிப்பானுங்க. அவனுக்கு புரியுற லாங்குவேஜ்ல பேசினாதான் புரியுது. அடிச்சுட்டா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு அர்த்தமா? கல்யாணத்துல நீ அவருக்கு உருவாக்கின அவமானம் அப்படியே தான் இருக்கும். அது என்னைக்குமே மாறாது. நீ இப்ப அடிச்சதுக்காக வேணா உங்க அப்பா முன்னாடி அவங்க எதுவும் பேசாம இருக்கலாம். ஆனா பின்னாடி பேசிட்டுதான் இருப்பாங்க. என்ன பேசினாலும் அவன் ஒரு பொறுக்கி. ஒரு பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ணவன். அத நீ மட்டும் தானே சொல்லிட்டு இருக்க. மத்தவங்களும் நம்பணும்ல. முடிஞ்சா என்ன உண்மையோ அதை ப்ரூவ் பண்ணி காட்டு.
அவன் தப்பானவனு தெரிஞ்சாதான் உங்க அப்பா மேல இருக்கிற கெட்ட பேரு போகும். அதுதான் ஒரு நல்ல பையனா அவருக்கு நீ செய்ய வேண்டிய கடமை. அண்ணே பொங்க வைக்க நேரம் மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவோம். திருமணம் ஆன பெண்கள் அனைவரும் பொங்கல் வைக்க கோயில் திடலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆமாமா பசங்களுக்கு வயசாகுதுல்ல. பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம்ண்ணா. சரிம்மா. வா வீரா, கண்மணி சரி, வா, அப்புறம் பாக்க. போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம். இங்க பொங்கல் வைக்க மாட்டாங்களா வலிமா? இல்லம்மா, நம்ம கோயிலுக்குன்னு ஒரு திடல் இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நம்ம எல்லாரும் அங்க போய் தான் பொங்க வச்சுட்டு வரணும். பொங்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அம்மனுக்கு எல்லாரும் வச்ச பொங்கலை வச்சு படைப்பாங்க. யாரோட பொங்கல் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு அவங்க கேட்ட வரத்தை எல்லாம் அம்மன் கொடுப்பாங்க. அது ஏன் அவ்வளவு தூரத்துல வச்சிருக்காங்க? இங்கேயே வச்சிருக்கலாம்ல. நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் தீல இறங்குறது, அலகு குத்துறது இந்த மாதிரி எல்லாம் எந்த நேர்த்தி கடனும் இருக்காதுமா. பொங்கல் எடுத்துட்டு வர பாதை கல்லும் முள்ளுமா இருக்குமா. வெறும் கால நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் தாண்டி தலையில இருக்கிற பொங்கலை கீழே இறக்காம கோவில்ல அம்மன் சன்னதிக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இதுதான் இந்த கோவில்ல நாம செய்யற நேர்த்திக்கடன், வேண்டுதல் எல்லாமே. இன்னும் கிளம்பலையா? சீக்கிரம் வாங்க. ஆல்ரெடி எல்லாம் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் வாங்க, இடம் கிடைக்காது. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. போலாமா? பூஜா பொங்கலை வச்சு முடிக்கணும். வாங்க. வராங்க.